கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும், நீங்க ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எப்பொழுதுமே என்ன எப்படி இருக்கணுமா, சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு சகல விதத்திலையும் அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த விஷயத்துல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாரா? ஆண்டவரே, என் மேல கிருபையா இருங்க, என் மேல இரக்கமா இருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், சகலவித கிருபைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். சகலவித கிருபைகளையும் உங்களுக்கு தேவன் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு கூட நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க தானப்பா சொன்னீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்களே சாமி, இது அது உங்க வசனத்தின்படி உங்க வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வானம் அழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை மாறாது அப்படின்னு சொல்லி. மாறாத அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தினுடைய உருவாகிலும் அழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி. ஆகையினால ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை, ஆண்டவரை கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பா, நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய ஜனங்கள், உடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறார்களோ, ஆண்டவரே, எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, இந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவரே ஜெபித்த காரியங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பதில் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய ஜனங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாய் இருக்கும்படி ஆண்டவரே நீர் பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. நீர் அப்படியே நீர் கொடுத்த, நீர் சொன்ன உடைய வாக்கு தத்தத்தின்படி, உடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படியே தகப்பனே சகலவித கிருபைகளையும் அன்றே நற்கிரியைகளிலும் அவர்கள் விளங்கத்தக்க தகப்பனே நீர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சகலவித கிருபைகளையும் கொடுத்து உங்களுக்கு அவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். God bless you.